அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ துல்ஹஜ் மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் குர்பானி என்கிற ஒரு கடமை நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்பானி என்பது ஒரு கட்டாயமான ஒரு கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தியிருக்கிறார்கள். எந்தளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்கன்னா, சில பேர் பெருநாத்துளைக்கு முன்னாடி அறுத்துருவாங்க. இன்னொரு காரு உணவுக்கு தான் அறுத்துருக்கிற, பெருநாத்துளைக்கு பிறகு தான் அறுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இந்த குர்பானிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அந்த குர்பானி என்பது ஜக்காத்து கடமையாகும். அந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு கடமை நிறைய வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஜக்காத்து கடமையான கொஞ்சம் வசதியான பணக்காரங்க தானே கடமை, அது மாதிரி பணக்காரங்க மேட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு அன்றைய தேவையை விட பெருநாளுடைய செலவுலாம் போக அன்றைய தினத்தில் ஒரு ஆடு வாங்குவதற்கு வசதி இருந்தால், அல்லது மாட்டில் ஒரு சேர்வதற்கு உங்கள்கிட்ட அந்த காசு இருக்கும் என்றால், கடன் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் கடமையாகி போயிடும். உங்கள்கிட்ட எல்லா செலவும் போயிடுச்சு, பார்க்குறீங்க, பெருநாள் அன்னைக்கு பார்த்தா இப்போ கையிருப்பில் ஒரு 10,000 ரூபா இருக்குது, இருந்தாலும் போதும். ஒரு 5,000 ரூபா இருக்குது, ஒரு சேர்றதுக்கு போதுமானது. எல்லாத்தரும் அதுக்கு பிறகு நமக்கு தருவான். பெருநாளுடைய அனைத்து செலவுகளும் போக நம்மள்கிட்ட யாருக்கு மீதமாக இருக்கிறதோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும், அந்த குர்பானியை கொடுக்கணும். இந்த குர்பானிங்கிற முடிஞ்சால் ஒரு ஆட்டை கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் 7 பேர் ஒரு பங்கு மாடில் என்ன செய்யலாம். ஒட்டகம் இப்போ அனுமதி கிடையாது. மாட்டில் ஒரு 7 பேர் சேர்ந்து கொண்டு கொடுத்தாலும் ஒரு ஆட்டை கொடுத்தாலும் சமமானது தான். அவ்வளோ பெரிய வசதி இல்லையா, மாட்டில் ஒரு பங்கு சேர்ந்து கொடுக்கலாம். இது ஒரு அடிப்படை. ஆனால் ஒன்று தான் கொடுக்கணுமானா அப்படி கிடையாது. குறைஞ்சது தான் ஒன்றே தவிர குர்பானிக்கு மட்டும் அக்கீக்காவெலாம் 2ன்னு கணக்கு லிமிட்டு. அக்கீக்காவெலாம் என்ன ஆம்பளை பிள்ளைக்கு 2, பொம்பளை பிள்ளைக்கு 1 லிமிட்டு தாண்டக்கூடாது. ஆனால் குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு 1 போதும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சிருந்தான்னு சொன்னால் 100 கூட கொடுக்கலாம். குர்பானிக்கு லிமிட்டு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானிக்காக 100 ஒட்டகங்களை அறுத்து என்ன செஞ்சாங்க, அதை எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணார்கள் தேவை வரும் பொழுது. அப்போ நம்ம அல்லாஹ் வசதி தந்திருந்தானே என்று சொன்னால், இப்போ இந்த கொரோனா காலமாக இருக்குது, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, போதுமான பொருளாதாரம் இல்லாமல் சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரியா நல்லபடியாக கொடுக்கக்கூடிய நடுத்தர மக்கள்லாம் கொடுக்காம போயிட்டாங்க. வசதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்க முடியுங்கிற நிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒருத்தர் என்ன செய்யலாம், 2 ஆடு 3 ஆடு வாங்கி கொடுக்கலாம். ஒரு முழு மாட்டை கூட ஒருத்தர் வாங்கி என்ன செய்யலாம், அவருடைய பங்காக கொடுக்கலாம். இது அதிகம் கொடுக்க தப்பு கிடையாது. ஆனால் 1 கொடுத்துட்டா போதும். ஒவ்வொரு நபரும் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு குடும்பத்துக்கு 1, கணவன் 1, மகன் 1, பிள்ளை 1. அவங்க ஒரு குடும்பமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு 1 போதும். ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பம். ஒரு வீட்டில் இப்போ 4 கணவன் மனைவி இருந்தாங்கன்னா 4 கொடுக்கணும். வீடு கணக்கு கிடையாது, குடும்பம் தான் கணக்கு. ஒரு குடும்பத்துக்கு 1ங்கிற கணக்கில் குறைஞ்சபட்சம் கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதாக இருந்தால் அந்த பெருநாள் பிறந்ததில் இருந்து 10 நாள் வரைக்கும் நகமுடிகளை என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. ஒரு பெருநாள் குர்பானி கொடுத்துற வரைக்கும் 10 நாளைக்கு வரைக்கும் என்ன செய்யக்கூடாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு பிறந்துற வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் குர்பானி கொடுக்குற முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், முடிவு எடுத்து அப்போ வாங்கினது நாளைக்கு கூட கிடையாது, வாங்கலாம். 10 5 நாள் கழிச்சு நீங்கள் வாங்கலாம். முடிவு எடுத்துட்டீங்க, நம்ம அந்த குர்பானி இந்த ஆண்டு கொடுக்குறோம் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், முடிவெடுத்ததிலிருந்து அந்த குடும்பத்தின் தலைவர் மாத்திரம், ஆம்பளை அத்தனை பேரும் கிடையாது. குடும்பத்தில் யார் கொடுக்க போறீங்க அவர்கள் அந்த குர்பானி கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. தாடி மிஷியத்தை கத்தரிக்கிறது, முடி வெட்டுறது, அதெல்லாம் அந்த பெருநாள் அன்னைக்கு பிறகு தான் கொடுக்கணும், செய்யணும். அந்த குர்பானி என்பதை பெருநாள் தினத்தில் தான் கொடுக்கணும். பெருநாள் தினத்திலையும் அந்த தொழுகைக்கு பிறகு தான் கொடுக்கணும். சுப தொழுதல் கொடுத்துட முடியாது. பெருநாள் தொழுகையை தொழுது முடித்த பிறகு முன்னாடி அறுத்தவருக்கு தான் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. நீ முன்னாடி அறுத்தா செல்லாது, இன்னொன்று அறு என்று கேட்கிறார்கள். அதனால பெருநாள் குர்பானி என்பது பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி கொடுக்கணும். அந்த பெருநாள் தினத்தில் தினம் இது வரைக்கும் நமக்கு மார்க்கத்தில் மகரிப் வரைக்கும் தான். ஒரு நாள் என்பது இஸ்லாத்தில் என்ன கணக்கு, மகரிப்பான அடுத்த நாள் ஆயிரும்ல. இந்த பெருநாள் கொண்டாடிட்டோம், அசரு லொஹர் வரைக்கும் மகரிப் வரைக்கும் நமக்கு அந்த நாள் இருக்குது. எப்போ சூரியன் மறைஞ்சிருச்சோ மறுநாள் ஆயிரும். மறுநாள் கொடுக்க முடியாது. மகரிப்புக்குள்ளே என்ன செய்யணும், அந்த குர்பானியை கொடுத்துடணும். விநியோகம் பண்ணுற முன்னப்பின் ஆனால் கூட மகரிப்புக்குள்ளே அறுத்துடணும். அறுத்தா கொடுத்தாச்சு. பங்கு வைக்கிறது முன்னப்பின் என்ன செய்யலாம், ஆகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் நினைஞ்சாங்கன்னா, அது இறைச்சி தேவைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் சேமித்து வைக்கக்கூடாது, 3 நாளைக்கு மேலே உத்தரவு போட்டாங்க. மதீனாவுக்கு வந்த புதுசு, எல்லாம் கஷ்டம், எல்லோரும் வறுமை. ஒரு ஆடு ஒரு 10ல் ஒரு ஆள் கூட குர்பானி கொடுக்க மாட்டார். மக்களுக்கு இறைச்சி தேவை இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் குர்பானி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் 3 நாளைக்கு வைக்கக்கூடாது. அப்படிங்கும் என்ன செய்வாங்க, நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு நிறைய குர்பானி கொடுக்க ஆரம்பித்த பிறகு ரசூல் அந்த தடையை வாபஸ் வாங்கிட்டாங்க. எவ்வளோ நாளைக்குன்னு வச்சுக்கிறங்க, மாத கணக்கில் கூட உப்பு கொண்டம் போட்டு சேர்த்து வச்சுக்கிறங்கன்ட்டாங்க. அப்போ அந்த தேவை இருக்கும்போது தடை போடுறாங்கல்ல. மக்களுக்கு தேவை இருக்குது, நிறைய பேர் கொடுக்குறவங்க கம்மியாக இருக்கிறாங்க.
வாங்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க என்று சொன்னால், அந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நம்ம சேமித்து வைக்கிறத குறைச்சிக்கிறணும். நம்மளே உப்பு கொண்டம் போட்டு காலமெல்லாம் திண்டாலும் குற்றம் கிடையாது. நம்ம பார்க்கணும் காலம் எப்படி இருக்குது, நிறைய மக்கள் தேவை இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது, பறக்கத்தை கிடைக்குதா, அம்பூட்டையும் நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம், நீங்களே வச்சுக்கலாம். 3 பங்கு வச்சு ஒன்று கொடுக்கணும் அப்படின்லாம் மார்க்கத்தில் கிடையாது. இவங்களா சொல்லி கொடுறது. மார்க்கத்தில் அப்படி சொல்ல, குர்ஆனில் ஹதீஸில் அந்த இத்தனை பங்கு வைக்கணும்லாம் சொல்லப்படலை. விரும்பினால் அவ்வளவு நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அறுக்கிறதா நோக்கம், அல்லாஹ் பண்ணீங்களா அதுதான் மேட்ரு. அதில் அறுத்த பிறகு என்ன செய்யலாம்னா, விரும்பினோம் என்று சொன்னால் பரக்கத்தா கொடுக்கலாம். நெருக்கடியான கட்டமாக இருக்குது, மக்களுக்கு இறைச்சி தேவை இருக்கிறது, கொடுக்குறவங்க குறைவாக இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் தடை போட்டாங்கல்ல, அன்னைக்கு அம்புட்டையும் கொடுத்துருங்க, ஒரே நாளில் கொடுத்துருங்க. 3 நாள் வரைக்கும் 3 நாள் பயன்படுத்துகிறவங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு இப்போ கொரோனா காலத்தில் எல்லாம் கீழ் கொஞ்சம் அடித்தட்டில் இருந்தவங்க கொடுத்தாங்கல்ல, அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க, முடியாது. கொஞ்சம் வசதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்க இயலும். அடுத்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எவ்வளோ பேர் கொடுத்தாங்களோ அதில் ஒரு 25% பேர் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு கடமை இல்லை, அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல், அவர் கொடுக்க மாட்டாங்கங்கும் போது அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக எல்லாம் பரக்கத்து செஞ்சிருப்பான்ல, அவங்க என்ன செய்யலாம், 1க்கு 2, 2க்கு 3 என்ன செய்யலாம், அப்படி செஞ்சார்கள் என்று சொன்னால் அந்த இறைச்சி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும். இது புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.